டூப்பாக நடிக்க வர்றவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க கேர்ஃபுல்லாக இருந்தாலும் இவங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாங்க. ஏன்னா அவர் வந்து நீங்கள் சீட்டு பெல்ட்டு அது இப்போ ஒரு நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கானா பார்த்துருக்கோம். உங்கள் தங்கம், வெள்ளி, வைர நகைகளை நியாயமான விலைக்கு விற்று உடனடி பணம் பெற அடகு வைத்த தங்க நகைகளை மீட்க அணுகவும் உங்கள் SRT கோல்டு. டூப்பெல்லாம் வேண்டாம், நானே பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு பெரிய செவுறு அதுலேருந்து வந்து தொங்கிட்டு குதிக்கணும். அவ்வளோதான் குதிச்சாரு. 20-25 வருஷம் அப்படியே கோமாவில் படுத்து அப்படியே வந்து ஸ்டண்ட் யூனியன்னா அவங்கள வந்து வாசலுக்கு வெளியே நிப்பாட்டு, சண்டை போடுற பயிலுங்க இங்கே எதுக்கு உள்ள அப்படிம்பாங்க. மரியாதை இல்லாமல் வெளியே நிப்பாட்டு வாங்கலாம். காந்தாரா தான் அவங்களுக்கு வந்து அது ஷூட்டிங் நின்று தான் இருக்குது. அது ஒரு 4 வருஷமாக ஓடுதுன்னு நினைக்கிறேன். ஒவ்வொருத்தராக இறக்க அது ஷூட்டிங் கேப். அது கடைசியில் இந்த ஹீரோ இறந்துருவாருன்னு அவங்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. எம்ஜிஆர் கூட வந்து அதிகமான டூப் போட்டவர் யாருன்னா உங்களுக்கு ராமகிருஷ்ணன், அவருடைய பாதுகாப்பாக தான். இப்படி திரும்பும்போது இவர் எம்ஜிஆர் மாதிரி இப்போ நடந்து போவார். அவருக்கு பதிலாக அவர் டூப் நடிக்கிறான்னு அந்த பக்கம் வரவே மாட்டார். அதே சமயத்தில் அந்த டூப்புக்கு இது இல்லாமல் பார்த்துக்கங்க அப்படின்பார். கீழே விழுந்து காலில் உள்ள பாம்பெல்லாம் இருக்குது, மேலே கீழே விழுந்து அந்த பாம்பை சாகடிச்சிடாது. பாம்பை முதல்ல ரிமூவ் பண்ணி பாம்பை ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கு பிறகு கீழே குதிக்கணும். குதிக்கும் போது பார்த்தா இவர் காலில் ஷூட்டிங்கு போகும்போது எங்கள் முன்னாடி தான் வந்து சூப்பர் சுப்ராயன் ஒரு கார் அப்படியே வந்து பறக்க விடுறாரு. ஃபைட் அப்படியே போயிட்டு அப்படியே பறந்து போகுது. இங்கே வரைக்கும் தான் வரும் அப்படின்னு. கமல்ஹாசன் அப்படி தான் சில இதெல்லாம் குதிக்கிறேன்னு சொல்லும்போது ஒரு முறை எம்ஜிஆர் கூப்பிட்டு திட்டினாராம். ஏன்னா நாங்கள் வந்து அந்த காலத்தில் இது பண்ணிட்டோம்ப்பா, நாங்கள் 100 படி ஏறி வந்த பிறகு நான் இப்போ நீ படிக்கட்டில் கை வைக்கிற, அது எதுக்கு உனக்கு? அதுக்குன்னு டூப் இருக்காங்க, அவங்க நடிக்கட்டும், அவங்களுக்கான பணத்தை கொடுக்கும். ஒரு உயிர் போயிடுச்சுன்னா அது பிறகு மறுபடியும் காப்பாற்ற முடியுது. இது ஒரு ப்ரொமோஷனாக ஆகிடுது அவங்களுக்கு. காந்திரத்தில் 4 பேர் இறந்துருக்காங்களா, போய் பார்ப்போம், அந்த மாதிரி ஆகிடுது. செத்ததுக்கெல்லாம் நீங்கள் ப்ரொமோஷன் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அது வந்து மிகப்பெரிய ஒரு கேடான ஒரு விஷயம். வணக்கம் சார். வணக்கம் சார். நீலன் ப்ரொடக்ஷனில் வந்து பா ரஞ்சித் அவர்கள் ஒரு படம் இயக்கிட்டு இருக்காரு. அந்த படம் ஷூட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார் சேசிங் சீன் எடுத்திருக்காங்க. அதில் ஒரு ஸ்டண்ட்மேன் அவர் வந்து பார்த்திங்கன்னா தவறுதலாக கார் விழுந்து சீட் பெல்ட்டாக இருந்து உயிர் போயிருக்கு. இந்த மாதிரி ரிஸ்க் எடுத்து தான் நிறையா பண்ணணுமா? உதாரணத்துக்கு இந்தியன் 2ல் தொடர்ச்சியாக 4 பேர் இறந்தாங்க. இப்போ காந்தாரா படத்துலையுமே, காந்தாரா 2லையுமே படப்பிடிப்பில் 4 பேர்கிட்ட இறந்துருக்காங்க. ஆமாம். இவ்வளோ ரிஸ்க் எடுத்து பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கா சார்? சில நேரங்களில் அந்த டூப் போடும்போது சொல்லிடுவாங்க. அந்த டூப்புக்கு அதுக்குன்னு அந்த ஒரு ஹெல்த்தியாக சில பேர் இருப்பாங்க. அந்த டூப்பை வந்து எப்படி பயன்படுத்தும் ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அந்த கீழே விழுறதுக்கெல்லாம் சரியான இதில் இருக்காது. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அந்த அட்டை கிட்டை போட்டு இது பண்ணாங்க. சிறகு பிறகு பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் கொஞ்சம் இது வந்ததுனால டக்குன்னு வந்து அந்த மேலே அந்த குதிக்கிற மாதிரி வச்சு இது பண்ணியிருப்பாங்க. அது குதித்தாலும் அவங்களுக்கு தெரியும். சில பேருக்கு வந்து ஒரு சின்ன ஜஸ்ட் இதுதான், கரணம் தப்பினா மரணம் பாங்களா, அந்த மாதிரி தான். அவங்களுக்கு வந்து என் உயிர் தோழன் பாபு என்ன ஆனார், வாழ்த்துகிறேன்னு ஒரு படம். அந்த படத்தில் ஹீரோ அவன் வந்து என் உயிர் தோழன்லாம் நடிச்சுட்டு பீக்கில் வர்றாரு. 7-8 படங்களில் புக் ஆகிட்டார். அந்த படத்தில் ரெஸ்டாரண்ட் மாஸ்டர் என்ன சொல்கிறாருன்னா டூப் போட்டுக்கலாம் அப்படின்றார். இன்னும் வேண்டாம், நீங்கள் டூப் பண்ணிக்கலாம், போட்டுக்கலாம் அப்படின்னு. இல்லை டூப்பெல்லாம் வேண்டாம், நானே பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு பெரிய செவுறு அதுலேருந்து வந்து தொங்கிட்டு குதிக்கணும். அவ்வளோதான் குதிச்சார். 20-25 வருஷம் அப்படியே கோமாவில் படுத்து அப்படியே வந்து அது எத்தனை 20 வருஷம் யார் கவனிக்க முடியும்? கடைசியிலேயே வந்து அப்படியே கோமாவில் படுத்து அப்படியே நல்ல பீக்கில் இருந்து 7 வருஷம் வந்து கோமாவில் படுத்து அதுக்கு பிறகு பேச ஆரம்பித்து எந்திரிக்க முடியாது. முதுகு ஒடிஞ்சிருச்சு. முதுகு எலும்பு ஒடிஞ்ச பிறகு நீங்கள் எந்திரிக்க ஒன்றும் பண்ண முடியாது. ஜஸ்ட் அவர் சொல்லியிருந்தா நீங்கள் வந்து டூப் போட்டலான்னு டூப்புக்கு தெரியும். அவங்களுக்கு எப்படி குதிக்கணும், எப்படி குதிக்கணும், இங்கே பேலன்ஸ் என்னன்னு தெரியும். இப்படி இந்த அதாவது நீங்கள் இப்படி குதிக்கும்போது கொஞ்சம் இப்படி தவறுனால விழுந்துடும். அவனுக்கு தெரியும். நான் கேள்விப்பட்டிருக்கேன், இந்த மாதிரி ஸ்டண்ட் யூனியனில் இருக்கவங்களாம் ஒரு பெரிய டூப் சீன் வருதுன்னா அது பெரிய பணம் கிடைக்கும், நான் பண்ணுறேன் சொல்லி சண்டை போட்டுப்பாங்களா உயிரை பணையை வச்சு. ஆமாப்பா, ஒரு பணையை வச்சு உங்களுக்கு பைக் ஓட்டுவாங்களே, பைக் வந்து ஓட்டி போயிட்டு டமால் கீழே உள்ள எகிரி இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. நிறைய அந்த மாதிரி நிறைய பேர் செத்துருக்காங்க. ஒருத்தர் வந்து கண்ணாடியெல்லாம் உளுந்து அப்படியே நொறுங்கி அப்படியே உடம்பெல்லாம் பீஸ் ஒரு கண்ணாடி ஏறிடுச்சு ஃபுல்லாக அந்த காலத்தில். புரியுது. அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் அந்த சமயங்களெல்லாம் இந்த மாதிரியெல்லாம் உதவிகள் இல்லை. எம்ஜிஆர் வந்த பிறகு இந்த உதவிகளுக்கு டக்குன்னு அவருடைய உதவி பெருசாக ஒன்று உதவி பண்ணுவார். சங்கத்திலேருந்து ஒரு உதவி பண்ணுவாங்க. அதுக்கு பிறகு தான் அவங்க சங்கத்திலே ஒரு முடிவு பண்ணாங்க. சங்கத்தில் இவர் இறந்தாருன்னா உடனே 2 லட்ச ரூபா கொடுக்கணும் சங்கம் அப்படிங்கிற மாதிரி பல இது பண்ணாங்க. அதனால் இந்த மாதிரி சங்கத்தில் இது பண்ணாலும் கூட இந்த இந்த டூப்பாக நடிக்க வர்றவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க கேர்ஃபுல்லாக இருந்தாலும் இவங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாங்கணும். ஏன்னா அவர் வந்து நீங்கள் சீட்டு பெல்ட்டு அது இப்போ ஒரு நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கானா பார்த்துருக்கணும்.
அவங்க நல்ல பழைய வண்டி ஊரில் தான் போது சொல்லிட்டு பழைய வண்டியை யூஸ் பண்ணியிருக்காங்க, பழைய சீட் பெல்ட் போட்டிருக்காங்க. அதை அறந்து அவர் நெஞ்சில் இடித்து அது அந்த ஒரு அதாவது ஒரு என்ன போட்டு சில நேரங்களில் உருள்ற மாதிரி இருந்தால் டக்குன்னு வெளியே ஆள் வந்துடணும், அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஆனால் வந்து இவர் அந்த சீட்டு பெல்ட்டு அந்த மாதிரி கொஞ்சம் இது இருக்காது, இல்லை பார்த்துருக்க மாட்டாங்க. சரி இது வந்து சின்ன சீன் இப்படி போயிருக்குள்ள பண்ணலாம் பார்ப்பாங்க இவங்க, அது நடக்காது, வேறு மாதிரி மாறிடும். இது வந்து டூப்பாக நடிக்க போகிறவங்க அது கரணம் தப்பினா மரணங்கிற மாதிரி தான் அவங்களுக்கு. ஒரு சில நேரங்களில் பாதுகாப்புக்கு வச்சுட்டும் போவாங்க, இதெல்லாம் பாதுகாப்பு சேஃப் வச்சுட்டு அதுக்கு பிறகு குதிப்பாங்க, இது பண்ணுவாங்க. ஆனால் சில நேரங்களில் அது வந்து கைமீறி போயிடும். புரியுது. நான் பழைய காலத்து படத்துலலாம் பார்த்துருக்கோம், கார் வந்து ஒரு மாதிரி சிலிண்டர் வச்சு பறக்க விடுவாங்க, உள்ள பொம்மை இருக்கும், நல்லா தெரியும் பொம்மை தான் சொல்லிட்டு. இல்லை இப்போ நம்ம ஊட்டியில் 4-5 வாட்டி நான் பார்த்துருக்கோம். ஷூட்டிங்கு போயிருக்கும்போது எங்கள் முன்னாடி தான் வந்து இவர் சூப்பர் சுப்ராயன் ஒரு கார் அப்படியே வந்து ஒரு கீழே ஒரு இதை வச்சு அப்படியே பறக்க விட்றாரு, ஃபைட்டு அப்படியே போயிட்டு அப்படியே பறந்து போகுது, இங்கே வரைக்கும் தான் வரும் அப்படின்னு கரெக்டாக ஆட்கள் யாரும் இல்லாமல் பார்த்து அந்த காடு மாதிரி இருக்கிற ஒரு இடத்துல தான் வெடிக்க வச்சாங்க. அது வந்து உங்களுக்கு ரிகர்சல் பார்த்துருவாங்க, இப்படி வரும் இப்படி தான் போகும், ஒரு தடவை மறுபடியும் பறக்க விட்டு ரிகர்சல் பார்ப்பாங்க, கொஞ்சம் லேசாக அதை இது பண்ணுவாங்க. அது வேற ஏதாச்சும் ஒன்று பறக்க விடுவாங்க, இது இருக்காது, வேற ஒரு இதை வச்சு பறக்க வச்சு இப்படி போயிட்டு இப்படி வரணும், இப்படி தான் வந்தாகணும், இதுக்கு மேலே நீ இப்படி வரக்கூடாது, நீ அந்த பக்கம் நிற்கணும், கீழே விழுந்த மாதிரியே விட்டு நீ இங்கே நிற்கணும் அப்படின்னு ஒரு கரெக்டாக பண்ணுவாங்க. அதை வந்து ஸ்கெட்ச் போட்டு தான் நிற்கும், கரெக்டாக பண்ணணும். எது பண்ணாலும் இப்படி நிற்கணும், இப்படி வருங்க, பார்த்து பாதுகாப்பாக எங்கே போய் இறங்கும் எல்லாம் முன்னாடியே பிளான் பண்ணி தான் பண்ணுவாங்க. வேகமாக போய் டக்குன்னு கீழே குதிச்சிருவாங்க, சில பேர் குதிக்கிற மாதிரியே ஏதாச்சும் ஒரு சொல்லிடுவாங்க இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு. சில நேரங்களில் மீறி போகும்போது அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, இந்த மாதிரி உயிர் இழப்பெல்லாம் ஏற்படுத்தலை, அதனால படம் நிற்க வாய்ப்பு இருக்கா? இல்லாட்டி நான் நிறையா பார்த்துருக்கேன், இந்த ஒருத்தர் இறந்துட்டார் மெசேஜ் வந்துட்டு தான் இருக்குது, ஆனால் படப்பிடிப்பு மட்டும் போயிட்டே இல்லை, படம் நிற்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா உங்களுக்கு வந்து படங்கிறது பல கோடி ரூபா செலவு பண்ணுறாங்க, இதுவும் ஒரு பல உயிரும் மிகப்பெரிய தான். ஆனாலும் கூட என்னென்னா நீங்கள் வந்து அந்த அவருக்கான நஷ்டஈடு ஏற்றுக்குவாங்க, இந்த மாதிரி கம்பெனி சார்பாக எவ்வளோ கொடுத்துருவோம், யூனியன் சார்பாக எவ்வளோ கொடுத்துருவோம், அப்படி இப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு ஏற்றுக்கிட்டாங்கன்னா உடனே ஷூட்டிங் நீங்கள் நினச்சா அவங்க குடும்பம் சார்ந்தவங்க வந்து அந்த படப்பிடிப்பை நிறுத்த முடியும் தானே? நிறுத்த முடியும். ஆனால் எனக்கு பேசிடுவாங்க சங்கத்தின் மூலம், சங்கத்தின் மாஸ்டர் இருக்கார் தலைவர், போயிட்டு சரி இவ்வளோ கொடுத்துருங்க அவங்க இவங்கன்னு கூப்பிட்டு அவங்களுக்கான இன்சூரன்ஸ் இருக்குன்னு அது இதெல்லாம் க்ளீன் பண்ணி அனுப்பிடுவாங்க. சில நேரங்களில் அதனால் வந்து ஷூட்டிங் நிற்காது. ஆனால் அவங்களுக்கு காந்தாரா தான் அவங்களுக்கு வந்து அது ஷூட்டிங் நின்றுட்டு தான் இருக்குது. அது ஒரு 4 வருஷமாக ஓடுதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஒவ்வொருத்தராக இறக்க அது ஷூட்டிங் கேப் ஆகுது, ஒவ்வொருத்தர் இறக்க கடைசியில் இந்த ஹீரோ இறந்துருவாருன்னா அவங்களுக்கும் ஒரு பயம் வந்துருச்சு. கண்டிப்பாக. ஏன்னா ஏதோ வந்து சாமி படம் வேறு பண்ணுறதுனால தெய்வ குத்தம், அதான் அந்த ஒரு அவங்க என்னென்னா ஒரு அபசகனமாகிடுச்சோ அல்லது ஏதோ ஒரு தெய்வ குத்தம் ஆகிடுச்சோ அல்லது ஏதோ ஒன்று சொல்கிறாங்க அவங்க, அந்த மாதிரி ஆகிடுச்சோ என்னன்னு தெரியல. அதனால தான் வந்து ஒவ்வொருத்தர செத்துட்ருக்காங்க அப்படின்னு பயம் வந்துடுச்சு. அந்த ஹீரோக்கு அந்த பயம் இருக்குது, நமக்கு எதாயிடுமோ அவர் பயந்து தான் இப்போ ஷூட்டிங் பண்ணிகிட்ருக்காங்க. அது சில நேரங்களில் வந்து அது வந்துன்னா வேணும்னா தெய்வ குத்தமாக என்னான்னு தெரியாது. ஒரு சில நேரங்களில் அது இவங்க பண்ணுற வேலையை கொஞ்சம் தெரியாமல் பண்ணியிருப்பாங்க, சில வந்து அவசரப்பட்டு பண்ணியிருப்பாங்க, அல்லது வந்து வேறு சில காரணங்கள் இருக்கும். சில காரணங்கள் வந்து ஏதாச்சும் இவங்க செஞ்ச பாவத்துக்கான புண்ணியமா அல்லது இவருடைய சாவு இங்கே தான் இருக்கா அப்படிங்கிறது தெரியாது. யாருக்கு எந்த சாவு இருக்குன்னு தெரியாது. சாப்பிட்டு தூங்குவாங்க, பார்த்தா காலைல எந்திரிப்பாங்கன்னு தெரியாது. நாளைக்கு வந்து நான் இங்கே போகிறேன்னு கணக்கெல்லாம் சொல்லுவாங்க, பார்த்தா காலைல இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இது வந்து அதை ஏதோ ஒரு சொல்லிகிட்டு இருக்காங்க. அது காந்தாரா வந்து அந்த தொடர்ந்து அந்த காட்டில் தான் நடந்துகிட்ருக்கு. அந்த நடக்கும்போதெல்லாம் இதுவும் நடந்துகிட்டு இருந்தாங்க. அது போன படத்தில் படம் முதல் பாகம் எடுக்கும்போது வரல. இந்த ரெண்டாவது பாகத்தில் வந்து பெரிய அளவில் அவங்களுக்கு ஒரு இழப்பு வந்துகிட்டே இருக்குது. அதில் சம்பாதிச்ச காசில் நிறைய இழந்துக்கிட்ட வேண்டியிருக்கு. முதல்ல பயங்கரமாக சம்பாதிச்சாங்க, அது வந்து அதில் இழக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடுச்சு. ஆனாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பண்ணிகிட்டு இருக்காங்க. எப்படி வந்து ஜாக்கிரதையாக இது பண்ணிட்டு தான் வரணும். ஆனால் உயிரை பணையம் வச்சு தான் பண்ண வேண்டிய சில இது. ஆனால் அவ்வளோ ரிஸ்க் எடுக்க தேவையில்லை. நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு வந்து எப்போ கிராஃபிக்ஸ் லியோ படத்தில் கூட நிறைய கார் சீன்லாம் வந்துடுது. ஏன்னா கார் சீன் வந்து ஒரு சிலது வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம், ஆனாலும் கொஞ்சம் ரியாலிட்டிக்காக காட்டணும் அப்படிம்பாங்க சில பேர். ரியாலிட்டிக்காக காட்டணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும், இதாக இருக்கும் அப்படின்னு. கமல்ஹாசன் அப்படி தான் சில இதெல்லாம் குதிக்கிறேன்னு சொல்லும்போது ஒரு முறை எம்ஜிஆர் கூப்பிட்டு திட்டினாராம். ஏன்னா நாங்கள் வந்து அந்த காலத்தில் இது பண்ணிட்டோம்ப்பா, நாங்கள் 100 படி ஏறி வந்த பிறகு நான் இப்போ நீ படிக்கட்டில் கை வைக்கிற, இதெல்லாம் கேடாது. அதாவது நீ ஷூட்டிங்கில் ரிஸ்க் எடுத்து நடிச்சியா சாதாரணமாக நடிச்சியான்னு அவனுக்கு தெரியும், பார்க்குறவங்க தெரியும். நீ வந்து ரிஸ்க் எடுத்து நடிக்கும்போது கை தட்டுவாங்க, எங்கே ஷூட்டிங் ஸ்பாட்டில் மக்கள் கை தட்டுவாங்களா? மக்களுக்கு தெரியும் அதை நீ டூப் போட்டிருப்பேன்னு பாங்க. சில பேர் ரிஸ்க் எடுத்தாலும் டூப்புன்னு சொல்லுவாங்க, கேமரா டிக்ஸ் அப்படிம்பாங்க. அது எதுக்கு? உனக்கு உயிர் பாதுகாப்பு முக்கியம்.
இதெல்லாம் ரிஸ்க் எடுக்காத, அதுக்குன்னு டூப் இருக்காங்க, அவங்க நடிக்கட்டும், அவங்களுக்கான பணத்தை கொடுத்துரு, இனிமேல் அந்த மாதிரி பண்ணாத. நான் ஏதோ ஒரு படத்தில் ரிஸ்க் எடுத்து நடித்தாருன்னு சொன்னதுக்கு கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணலாம். ஏன்னா டூப்புன்னு இருக்கான், அவங்க பண்ணுவாங்க, அதை நீ ஏன் பண்ணுற? அவங்களுக்கான வேலையும் கெடுக்காத, உன் சேஃபு முக்கியம். ஹீரோவுடைய வாழ்க்கை என்னென்னா, நீ வந்து ஒரு பாதிப்படைஞ்சு கீழே படுத்துட்டேன்னா அந்த தயாரிப்பாளர் மிகப்பெரிய நஷ்டமடையும். உன்னை நம்பி பல பேர் அட்வான்ஸ் கொடுத்துருப்பான், அவன்லாம் நஷ்டப்படுவான். உன்னை நம்பி இந்த படத்தில் நடிக்க வந்த அத்தனை பேருக்கும் வாய்ப்பு போகும். அதனால் ஹீரோ வந்து இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கவே தேவையில்லை, டூப் போட்டு பண்ணு. அதேமாதிரி சார், இப்போது ஆர்மியாக இருக்கட்டும், போலீஸாக இருக்கட்டும், அவங்களாம் வந்து உயிர் போயிடுச்சுன்னா அதை மாதம் ஏதாவது வரும். அந்தமாரி ஸ்டண்ட்டு இருக்கிறவங்க யாராவது இறந்தாங்கன்னா அப்போ மட்டும் தான் காசு கொடுப்பாங்க. அவங்க மந்த்லி ஏதாவது வருமா குடும்பத்துக்கு? மந்த்லி அவங்க இருக்கான்னு தெரியல. ஏன்னா அவங்களுக்கு இன்சூரன்ஸ் போட்டிருந்தால் அந்த இன்சூரன்ஸ் வந்திருக்கணும். சில பேர் இன்சூரன்ஸ் போட்டிருக்காங்களான்னு என்னன்னு தெரியாது. அந்த டூப்பாக இருக்கிறவங்க போட்டிருக்காங்களா என்னன்னு தெரியாது. யூனியன்லேருந்து ஒரு 2 லட்சம் கொடுப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம். அப்புறம் இவங்க வந்து சில ஒரு அமௌண்ட் கொடுத்தாங்கணும், குறைந்தபட்சம் ஒரு 10 லட்சமோ 20 லட்சம் ப்ரொடக்ஷன் சைடில் கொடுக்கணும். சில நேரங்களில் ப்ரொடக்ஷன் சைடு கொடுக்கலன்னா பெரிய சர்ச்சையெல்லாம் உண்டாயிடும். அது கரெக்டாக முறைப்படி வாங்கி கொடுத்துருவாங்க, கொடுத்தா தான் நல்லது. ஏன்னா அவங்க அங்கே தொழிலே வேறு கிடையாதுல்ல. அதுக்கு பிறகு யார் அவங்க குடும்பத்தை பார்த்துக்கிறது யார்? இனிமேல் ரிஸ்க் எடுக்கும்போது கொஞ்சம் பார்த்து அவங்களும் பார்க்கணும், இவங்களும் வந்து நிறைய ரிஸ்க். நீங்கள் என்ன டூப் போடுறதுக்கா அல்லது வந்து உங்களுக்கு கார் சேசிங்காக எக்கச்சக்கமான இது இருக்குது. அது வந்து நீங்கள் பார்த்து எப்படி பண்ணலாம், கிராஃபிக்ஸோ அதை வச்சு இன்னும் பண்ணிக்கலாம். சும்மா இவங்க போகிற மாதிரி எடுத்துகிட்டு அதுக்கு பிறகு வேறு ஆட்கள் வச்சு பண்ணிக்கலாம். ஒரு உயிர் போயிடுச்சுன்னா அதுக்கு பிறகு மறுபடியும் காப்பாற்ற முடியாது. இது ஒரு ப்ரொமோஷனாக ஆகிடுது அவங்களுக்கு. இப்போ காந்தாரா படம் வெளியே வரும்போது காந்தாரா 4 பேர் இறந்துருக்காங்களா, போய் பார்ப்போம், அந்த மாதிரி ஆகிடுது. அது வந்து கூடாது, அது தப்பு. செத்ததுக்கெல்லாம் நீங்கள் ப்ரொமோஷன் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அப்புறம் வந்து யார் உயிரோடு இருக்கிறது? அது வந்து மிகப்பெரிய ஒரு கேடான ஒரு விஷயம். தான் வந்து இறந்துட்டாங்க, இனிமேல் வந்து அந்த மாதிரி நடக்காமல் பார்த்துக்கணுங்கிறது தான் தவிர அதை வச்சு ஒரு பப்ளிசிட்டி தேடவே கூடாது. எம்ஜிஆர் கூட வந்து அதிகமான டூப் போட்டவர் யாருன்னா உங்களுக்கு ராமகிருஷ்ணன், அவருடைய பாதுகாப்பாளர். அவர் தான் எம்ஜிஆருக்கு அதிகமான டூப் போட்டவர். அதே மாதிரி எம்ஜிஆர் மாதிரி அவர் ட்ரெஸ் போட்டு நிற்பார், இப்படி திரும்பும்போது இவர் எம்ஜிஆர் மாதிரி நடந்து போவார். எம்ஜிஆர்கிட்ட என்னென்னா, எம்ஜிஆர் விஜயகாந்த் இவங்களாம் எங்கெல்லாம் பண்ணுவாங்கன்னா, அந்த டூப் நடிக்குதுன்னா எம்ஜிஆர் அன்றைக்கி வரமாட்டார். அவருக்கு பதிலாக அவர் டூப் நடிக்கிறான்னு அந்த பக்கம் வரவே மாட்டார். அதே சமயத்தில் அந்த டூப்புக்கு இது இல்லாமல் பார்த்துக்கங்க அப்படின்பார், ஜாக்கிரதையாக பார்த்துங்க, நான் நடிக்கிறதா நினைப்பாங்க. ஏன்னா அதே மாதிரி டூப்புக்கு வந்து காஸ்டியூம் இருக்கு இல்லையா, இவர் போட்ட அதே காஸ்டியூம் கொடுக்கணும் அப்படின்பார். ஒரு சமயம் ஏதோ ஒரு படத்தில் போயிட்டு இவர் ராமகிருஷ்ணன் சொல்லியிருக்கார், டூப்புக்கு தானே சாதாரண ஒரு ட்ரெஸ் போடியா, அவர் போகிற ட்ரெஸ்ஸு தான் அது போடணும், இல்லை அவர் போகிற ட்ரெஸ் மாதிரி தான் இருக்கணும் அப்படின்ட்டார். இல்லை அதெல்லாம் வேணால் சாதாரண ட்ரெஸ் போடியான்ட்டார் ஒரு தயாரிப்பாளர், ஒரு 500 ரூபாயில் போடு அப்படி இப்படின்னு. எம்ஜிஆர்கிட்ட சொல்கிறாரு, நான் பேசிக்கிறேன் போ அப்படின்னு. அவர் முதலாளி அப்படி கிடையாது, நான் எப்படி ஒரு டூப் அப்படின்னா நான் போட்ட அதே காஸ்டியூமில் வந்தால் தான் அவன் டூப் அப்படி தெரியும், என்ன மாதிரி கரெக்டாக இருக்கும். அவர் ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸு போட்டுட்டு போனால் எப்படி உங்களுக்கு டூப்புன்னு ஏற்றுக்க முடியும் அப்படின்னு சொன்ன பிறகு சரி சின்னவர் சொன்னால் சரி தான் அப்படின்ட்டு அதுக்கு பிறகு இது பண்ணிட்டாங்க. அந்த டூப்புக்கும் கரெக்டாக சம்பளம் அதிகமாக தரணும்னு பார்ப்பார். இதில் எவ்வளோ பேசியிருக்கேன் பாரு, 5000 ரூபா. அவர் 3000 ரூபா தரேன்னாரு. போய் நீ நடி, நான் பேசிக்கிறேன் போ, நான் 20000 ரூபா சொல்கிறேன், 15000 ரூபா வாங்கிக்கப்போ. டூட்டெல்லாம் முடியுது, டூப்போ இறங்கி கீழே விழுந்தெல்லாம் வந்து இறங்கி வந்தார். அதுக்கு பிறகு முதலாளி அவருக்கு 20000 ரூபா கொடுத்துருக்கு. 20000 ரூபா அதிகம். இவர் வந்து 5000 ரூபா கேட்டப்போ 3000 ரூபா தரேன்னாரு. ஆனால் எம்ஜிஆர் 20000 ரூபா சொல்கிறாரு அப்படின்னு தவிர்க்க முடியாமல் 5000 ரூபா கேட்டு 5000 ரூபா கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க, 15000 ரூபா கொடுத்துருக்கு. எம்ஜிஆருடைய வார்த்தைக்கு அது. அதே மாதிரி உங்களுக்கு தாய் மேலானையும் வந்து அந்த ஒரு தாய் மக்கள்னு நினைக்கிறேன், அதில் வந்து அந்த பாறையிலேருந்து இந்த பாறையிலேருந்து வரும்போது கிணறு மாதிரி இருக்குது, அதில் வந்து நம்பியாருக்கு பதிலாக அவர் டூப்பாக கீழே விழுந்தார். கீழே விழுந்து காலில் உள்ள பாம்பெல்லாம் இருக்குது. அதான் வந்து எம்ஜிஆர் என்ன சொல்கிறாரு, மேலே கீழே விழுந்து அந்த பாம்பை சாகடிச்சிடாது அப்படின்னு. பாம்பை முதல்ல பாம்பை ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கு பிறகு கீழே குதிக்கும் போது பார்த்தா அவரோட காலில் அடிப்பட்டு இதாகிடுச்சு, கீழே விழுந்துட்டார். ஓகே. உடனே எம்ஜிஆர் தன்னுடைய காரில் கொண்டு போயிட்டு இந்த பூந்தமல்லியில் ஒரு ஹாஸ்பிட்டலில் சேர்த்து 3 மாதம் படுத்தார். 3 மாதத்துக்கும் இவரே தான் செலவு. அப்பப்போ வருவார், டாக்டரை பார்த்து நீங்கள் டாக்டர்கிட்ட பேசிடுவார் எம்ஜிஆர் ஃபோன் பண்ணி, அவருடைய பில் பார்த்தெல்லாம் சார் நான் அனுப்புகிறோம், நான் பார்த்துக்குறோம். உடம்பு சரியான பிறகு வர்றாரு. அப்போ வந்து எப்படி இருக்க ராமகிருஷ்ணன், நல்லா இருக்கேன் ஐயா, சின்னவர் நல்லா இருக்கேன், அந்த மாதிரி உடாயிடுச்சு. சரி கிளம்பும் போது சின்னவர் ஒரு சின்ன இது உதவி என்ன சொல்லு அப்படின்னு, இங்கே சாவித்திரி அம்மா இங்கே தான் படுத்திருக்காங்க, கோமா வந்து அவங்க படுத்து அவங்க வந்தாங்க, ஓரளவு கொஞ்சம் தேறிட்டாங்க, ஆனால் மருந்து செலவு காசு இல்லை இதுலன்னு இருக்காங்க. உடனே போயிட்டு சாவித்திரி அம்மா பார்த்துட்டு நல்லா இருங்க, நான் அண்ணன் நான் பார்த்துக்கிறேன், டாக்டர் கூப்பிட்டு இந்த பில்லை என் பேரில் ஆட்டிப்பேன்.
நீங்கள் என்ன ஆஃபீஸில் வந்து பாருங்கன்னு சொல்லி அதுக்கு பிறகு சாவித்திரி அம்மா கூப்பிட்டு அவங்களுக்கு 1,00,000 கொடுத்து நீங்கள் இனிமேல் பார்த்துக்கங்கன்னு ஒரு வீடு ஒன்று ரெடி பண்ணி அனுப்புனார் அண்ணா நகரில். எப்படியோ வாழ்ந்தவங்க அவங்க கடைசியில் குடிச்சு வீணாகிட்டு போயிட்டாங்க. இந்த ஒரு டூப் லைஃப்பில் வந்து மிகப்பெரிய இது இருக்குது. நாளை உனது நாள் ஒரு படம், ரவின்னு ஒருத்தர் மேலேருந்து விஜயகாந்துக்காக டூப்பாக குதிச்சார் பாருங்க, அப்படியே ஒரு கம்பி மேலே இது பண்ணி அப்படியே இருந்துட்டு இப்போ அந்த மாதிரி உயிர் இருந்தவங்களுக்குலாம் என்ன உடனே உதவி பண்ணுவாங்க? ஒரு விஜயகாந்த் ஓடி வந்து அவர் ஹாஸ்பிட்டல் போயிட்டு காப்பாற்ற முடியாமல் ஒரு குடும்பத்துக்கு ஒரு பெரிய தொகை கொடுத்து அதெல்லாம் அந்த ஸ்டண்ட் யூனியனுக்கு அதுக்கு பிறகு தான் எம்ஜிஆருக்கு வந்த பிறகு தான் ஸ்டண்ட் யூனியனுக்கு இந்த இவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல பாதுகாப்பு சம்பளம் அதிகமானது. அதுக்கு முன்னே வந்து தியாகராஜ பாகவத் காலத்துலலாம் ஸ்டண்ட் யூனியன்னா அவங்கள வந்து வாசலுக்கு வெளியே நிப்பாட்டு சண்டை போடுற பயிலுங்க இங்கே எதுக்கு உள்ள அப்படிம்பாங்க. அப்படின்னா அவங்கள மரியாதை இல்லாமல் வெளியே நிப்பாட்டுவாங்களாம். புரியுது. அதுக்கு பிறகு எம்ஜிஆர் வந்த பிறகு தான் அவங்க உள்ளே வந்தது, அவங்க சரிசமமாக உட்கார்ந்தது, அவங்களுக்கு சம்பளம் அதிகமான இது. இந்த இன்டர்வியூவில் நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க. நேரத்துக்கு நன்றி சார். உங்கள் தங்கம், வெள்ளி, வைர நகைகளை நியாயமான விலைக்கு விற்று உடனடி பணம் பெற அடகு வைத்த தங்க நகைகளை மீட்க அணுகவும் உங்கள் SRT கோல்ட்.